கடையிலேருந்து இன்றைக்கி வரும்போதே மணி 9 ஆயிடுச்சு. சரி வந்த உடனே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு அடுப்படிக்கு வந்தாச்சு. இட்லியும் இன்றைக்கி மல்லி சட்னியும் தான் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி கடையில் ஒரு புள்ள ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தா. அவள் ரொம்ப மனவேதனைப்பட்டு பேசினா. என்னென்னா, அதாவது சுதந்திர தினத்துக்கு அவள் பொண்ணுக்கு ஃபோட்டோ எடுத்திருந்தோம்ல, அதை பிரிண்ட் வாங்க வந்திருந்தா. என்னக்கா சுதந்திர தினம், நம்மளுக்கெல்லாம் சுதந்திரமே இல்லைக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டா. நான் ஏன் அப்படி சொல்கிறேன், நம்மளுக்கு என்ன சுதந்திரம் இல்லை, நம்ம சுதந்திரமாக தானே இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். இல்லைக்கா, நான் இன்னும் அடிமையாக தான்க்கா வாழ்ந்துட்டுருக்கிறேன், எனக்கு சுதந்திரமே இல்லை அப்படின்னா. அப்படி சொல்லாத, ஒரு பெண் அந்த வீட்டோட முடிவை அவள் எடுக்கிறா அப்படின்னாலே அந்த இடத்துல அவளுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது நீ உன்னோட குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் நீ தானே செய்கிற, அப்புறம் ஏன் சுதந்திரம் இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைக்கா, இந்த பிள்ளைக்கு இந்த ஆண்டு விழாக்கு, இந்த சுதந்திர தினத்துக்கு இந்த வேஷம் போட்டு இந்த பொருளெல்லாம் வாங்கினதுக்கு எங்கள் வீட்டில் சண்டைக்கா, மேக்கப் திங்ஸ் எல்லாம் ஏன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பெரிய சண்டை ஆயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டா. சரி கவலைப்படாத, எல்லாம் ஒரு நாள் மாறும்ப்பா அப்படி சொல்லி அவளுக்கு கொஞ்சம் நேரம் அட்வைஸ் பண்ணினேன். பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவளுக்கு ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷனா. என்ன பண்ணலாம் அக்கான்னு சொல்லி. சரி சரி யோசிப்போம். ஓகேவா? பெண் சுதந்திரத்தை பற்றி கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். நீ ஏதோ சொன்ன போல